வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நான்னாலே நம்ம வந்து ஹோட்டலில் தான் செய்ய முடியும், வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டிலே இன்றைக்கி நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா காளான் கிரேவி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மைதா வந்து 1/2 கிலோ மைதா. இது பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க எப்படி பொங்குது. இப்போ இதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். சால்ட் வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், பட்டர் வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், பட்டர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தயிர் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், தயிர் வச்சுருந்த கப்புலேயே வந்து 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு ஊற்றிருக்கோம். இப்போ வந்து நம்ம 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். பிணைஞ்சிட்டு தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாவு மேலே ஒரு ஈரத்துணி போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் வந்து இது நல்லா ஊறட்டும். அதுங்காட்டி நம்ம கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காளான் கிரேவிக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். 1/2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 7 மிளகாய், காஷ்மீர் மிளகாய் வச்சுருக்கேன். அதையுமே இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த காளான் கிரேவி வந்து நான் வந்து மிளகு சிக்கன் செய்வேன். அந்த ஸ்டைலில் தான் இது செஞ்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 15 பல்லு, இஞ்சி ஒரு சின்ன பீஸு, இதையுமே போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனை வர்ற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. இப்போ இது வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள், மசாலா ஆறுற வேலைக்கு நம்ம குக்கரில் வந்து கிரேவி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்டத்தட்ட எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வெங்காயம் வெட்டிக்கலாம். நான் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்குற வேலைக்கு நம்ம காளானை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காளான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், காளான் வெட்டியாச்சு. இது வந்து நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்து அரைச்ச மசாலா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இங்கே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 4 வெங்காயம், 3 தக்காளி. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள், கடையில் வாங்கினது தான். இதையே நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச இந்த மசாலாவை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூட இந்த காளானும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ மசாலா, காளான், அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி எண்ணெய் தெளிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே, வெங்காயம், காளான், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் தான் நமக்கு வந்து நானுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மேலே ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது சிம்லையே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ நானுக்கு வந்து நம்ம மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம். லைட்டாக கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா வந்து உருட்டிடுங்க. உருட்டிட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு அது வந்து சூடாகிட்டே இருக்குது. லைட்டாக சூடாகிட்டு இருக்கு. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா தடவிக்கங்க. இதில்
கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுருங்க. ஏன்னா நமக்கு கீழே விழாமல் இருக்கணும். அதுக்காக இப்படி கொஞ்சம் சுற்றி கூட தண்ணி போட்டுக்கோங்க. இப்படி கல்லை கொஞ்சம் திருப்பி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மேலே பட்டர் தடவிக்கங்க. இது எடுத்துகிட்டு கூட தடவிக்கலாம், இல்லை இந்த மாதிரியே கூட தடவலாம். பாருங்கள், இப்படி பொறுமையாக திருப்பி நல்லா இதில் காட்டுங்க. பாருங்கள், சூப்பரான நான் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லை 4ஆகவும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான நான் செஞ்சுருக்கோம். இது பிள்ளைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.